நல்ல வார்த்தை என்னவென்றால், ஓங்கி வளர செய்யும் தேவன். நம்மை ஆண்டவர், நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சபையை, நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஓங்கி வளர செய்கிறார். ஒரு சிறு குழந்தையை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த குழந்தை நாளுக்கு நாள் என்ன செய்கிறது? வளருது. நாம் நடுகிற ஒரு செடியை நாம் பார்ப்போம் என்றால், ஒரு மரத்தை பார்ப்போம் என்றால், அது நாளுக்கு நாள் அது என்ன செய்கிறது? வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதே போல நம்முடைய குடும்பம் வளர வேண்டும். நம்முடைய குடும்பம் என்ன செய்யணும்? வளரணும். நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டும். நம்முடைய வருமானங்கள் என்ன செய்யணும்? வளர வேண்டும். அன்னைக்கு இருந்தது போல இன்னைக்கு இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலையும் ஒரு வளர்ச்சியை தேவன் கொடுக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். கடந்த நாட்களிலே இதே ஆலயத்தில் உட்கார்ந்து நான் தியானிக்கும் போது எனக்குள்ள ஒரு வார்த்தை, ஓங்கி நான் வளர செய்வேன் என்று. எப்படி ஆண்டவர் நம்மளை வளர செய்வாரா? ஓங்கி என்ன செய்வாரா? வளர செய்வார். அந்த வசனத்தை நான் கடைசியாய் உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதற்கு முன்பு சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். 92ஆம் சங்கீதம் 12-13வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது அங்க அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அப்போ நீதிமான் எதை போல் வளர்வான் என்றால், பனையை போல என்ன செய்வான்? அதுக்கு தண்ணி தேவையில்லை, அதுக்கு களை எடுக்க வேண்டாம். அது வாட்டில் எவ்வளோதான் முள்செடிகள் நெருங்கி இருந்தாலும் அந்த மரம் தானாக என்ன செய்யுது? வளருது. அதே போல உண்மையான ஒரு ரட்சிப்பு, உண்மையான ஒரு உடன்படிக்கை, உண்மையான ஒரு அபிஷேகம், உண்மையாய் யாரெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ அவர்களுக்கு மற்றவர்கள் அவர்களை ஊக்குவிக்க வேண்டியது அல்ல. அவர்கள் வேத வசனத்தை வாசித்து அதன்படிகாரம் நடந்து ஒரு பனைமரத்தை போல அவர்கள் வளருவார்கள். ஒரு பனைமரத்தை போல் அவர்கள் என்ன செய்வார்கள்? வளருவார்கள். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் என்ன செய்வான்? வளர்ந்துகிட்டே இருப்பான். நம்முடைய குடும்பம் என்ன குடும்பமா இருக்கணும்? சொல்ல மாட்டேங்களே. வளருகிற குடும்பமா இருக்கும். பிள்ளைகள் வளர வேண்டும், வருமானங்கள் வளர வேண்டும், தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். தேவைகள் ஒவ்வொரு நாளும் கிருபையா என்ன செய்யணும்? சந்திக்கப்படணும். என்னுடைய ஆசை, ஒரு நாளும் பிள்ளைகள் கடன் வாங்கக்கூடாது. வேதவசனம் சொல்கிறது, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகருக்கு என்ன செய்வாய்? கொடுப்பாய். அதற்கு ஒரு சூத்திரம் இருக்கிறது. என்ன சூத்திரம்னா, நீங்க கர்த்தருக்கு கடன் கொடுக்கணும். நீங்க யாருக்கு கடன் கொடுக்கணும்? சொல்ல மாட்டீங்களே. நீங்க கர்த்தருக்கு கடன் கொடுக்கணும். கர்த்தருக்கு எப்படி கடன் கொடுக்க முடியும்? ஏழைகளுக்கு இறங்குகிறவன் யாருக்கு கடன் கொடுக்கிறான்? கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப என்ன செய்வார்? இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த சூத்திரம் தெரிய மாட்டேங்குது. நான் அடிக்கடி சபையில் சொல்லதான் செய்தேன், உங்களுடைய வருமானத்தில் ஏழைகளுக்குன்ட்டு ஒரு சின்ன பகுதி, ஒரு 100 ரூபாயோ, ஒரு 50 ரூபாயோ, ஒரு 1000 ரூபாயோ உங்களுடைய வசதிக்கு தகுந்தப்பில் மாதம் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பம் வளரும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய குடும்பம் என்ன செய்யும்? வளரும். வளர்வதற்கு நாம் தான் பிரயாசப்பட வேண்டும். பாருங்களா, பிறந்த குழந்தை, இப்போ உஷா குழந்தை எடுத்துக்கிடுவோம். பிறந்த குழந்தை பாட்டில் இப்படியே படுத்திருந்தா தாய்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த குழந்தை என்ன செய்யணும்? கையும் காலையும் என்ன செய்யணும்? சில நேரத்தில் அந்த பிள்ளையினுடைய கையும் காலையும் பார்த்தா ஏன் அந்த வேகத்துக்கு அந்த கையும் காலையும் என்ன செய்யும்? நீங்கள் அப்படி பார்த்தது இல்லையோ? பிள்ளைகளுடைய அந்த கீழே போட்டிருக்கும் போது கையும் காலையும் என்ன செய்யும்? நல்லா என்ன செய்யும்? அசைக்கும். எக்ஸசைஸ் பண்ணும். எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த குழந்தையினுடைய ஆகாரம் செரிச்சு அந்த குழந்தை ஆரோக்கியமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. அதே போல நாமும் ஆவிக்குரிய எக்ஸசைஸ் பண்ண வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் என்ன செய்யணும்? வளரணும். ஏழைகளுக்குன்ட்டு
அந்த ஏழைகளுக்குன்னு எடுக்கிறதான பணத்தை சபையில கொண்டு வந்து கொடுக்கணும். நீங்களா போய் யாருக்கா செஞ்சுட்டு வம்பல மாட்டிக்கிடாங்க. யாருக்கா செஞ்சுட்டு வம்பல என்ன செஞ்சிடக்கூடாது. இதுவரைக்கும் நான் சொல்றேன், ஆண்களுக்கு கொடுக்கணும்னா நான் கொடுப்பேன், பெண்களுக்கு கொடுக்கணும் பாஸ்டமா தான் கொடுப்பாங்க. பெண்களுக்கு கொடுக்கணும் யாரை தான் கொடுக்கணும், பாஸ்டமா தான். 2 பேருடைய பெர்மிஷனோட தான் என்ன செய்வோம், கொடுப்பேன். ஏன்னா ஏழைகளுக்கு இறங்குகிறவன் வளருகிறான். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் என்ன செய்கிறான், வளருகிறான். ஒருவேளை நீங்க சொல்லலாம், நானே ஏழை, நான் எப்படி கொடுக்க அப்படின்னா, ஏழை என்று நினைத்தால் ஏழையாகவே தான் இருக்க வேண்டியது வரும். ஆண்டவர் என்னை வளர்த்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா ஆண்டவர் வளர உதவி செய்வார். அல்லேலூயா. ஆகினால் என் அன்பு தெம்டிச்சனமே, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் கேதுரு மரத்தை போல் என்ன, கேதுருவை போல் என்ன செய்வான், வளர்ந்து. அவனை எவ்வளவுதான் தட்டினாலும் சரி, அவனை எவ்வளவுதான் தட்டினாலும் சரி. மோசஸ் ராஜசேகர் ஒரு நல்ல பாட்டை படிக்கிறாரு. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை கொட்டாத. அவனை கொட்டுனா கொட்ட கொட்ட என்ன செய்வான், வளருவான். அப்போ நம்முடைய வாழ்க்கையின் தரமே என்னவென்றால், யார் என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும் நாம் என்ன செய்வோம், சொல்ல மாட்டேங்கிங்களே, வளர்ந்து கொண்டே இருப்போம். யாரும் நம்முடைய வளர்ச்சியை என்ன செய்ய முடியாது, தடை செய்ய முடியாது. உங்களுடைய வளர்ச்சியை தடை செய்வதற்கு உங்களால தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. ஆண்டவர் சொன்ன பிரமாணங்களை சரியாய் கை கொண்டு நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால், நீங்க, உங்களுடைய சந்ததி, உங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். அதற்கு மாறாக நாம் செயல்படும் போது நம்முடைய குடும்பம் வளராமல் போய்விடுது. அதுல ஸ்டாப் ஆயிருது. ஒரு ஸ்டாப் ஆயிருது. கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும் போது, கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்யும் போது, ஆண்டவரே ஒரு இடத்துல சொல்றாரு, வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிறவனுடைய ஜெபம் எப்படி இருக்கிறதா, அருவருப்பாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்தறிந்து. அப்போ நாம் வளர வேண்டும். ஒரு செடி இருக்கிறது, அது வளர வேண்டும் என்றால் அதனுடைய எஜமான் அந்தந்த நேரத்தில் போய் பக்கத்தில் தேவையில்லாமல் இருக்கிற களையை புடுங்குகிறார், தண்ணீரை சுமந்து கொண்டு வந்தால் வந்து என்ன செய்கிறார், ஊற்றுகிறார். ஈரப்பதம் அதில் என்ன செய்யணும், இருக்கணும், அவர் என்ன செய்தார், விரும்புகிறார். இதெல்லாம் எதற்கு கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க. அந்த செடி வீரியமா என்ன செய்யணும், வளர். அதே போல இயேசு நம்மளுக்கு என்ன செய்யணும். அதான் யோவான் 15ஆம் அதிகாரம் 2-3வது வசனத்தில் அழகாய் சொல்லிட்டாரு. அழகாய், என் உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது என்ன செய்கிறீர்கள், சுத்தமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் சுத்திகரிக்கப்படுகிறீர்கள், சுத்தமாக்கப்படுகிறீர்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள், சுத்தமாக்கப்படுகிறீர்கள். அந்த செடி, அந்த கொடி, அந்த திராட்சை செடி அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் என்ன செய்கிறாரா, சுத்தம் பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையில சுத்தம் என்பது மிகவும் அவசியம். அப்பொழுது நாம் வளர்ந்து கொண்டே நிச்சயம் இருப்போம். நாம் வளர வசனத்தின் மேல், சத்தியத்தின் மேல் நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கும். அல்லேலூயா. நாம் வளர வசனத்தின் மேல், சத்தியத்தின் மேல் என்ன செய்யணும். வசனம்னா அவ்வளவு தேனா நினைக்கும், வசனத்தை கசப்பா நினைக்க கூடாது. வசனம்தான் நம்மை வளர்க்கும். அல்லேலூயா. அந்த கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் நாம் வாஞ்சையா இருக்கும்போது ஆண்டவர் நம்மை வளர என்ன செய்கிறார். வாசியுங்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2-3ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வளருவதற்கு தடையா இருக்கிறதுனா 5 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சகல துர்க்குணத்தையும். 1, வளருவதற்கு தடையா இருப்பது துர்க்குணம். வளர்வதற்கு தடையா இருப்பது என்னது, துர்க்குணம். 2வது கபடத்தையும், 3வது வஞ்சகங்களையும், 4வது பொறாமைகளையும், 5வது சகலவித புறங்குறுதலையும் ஒழித்துவிட்டு. ஒரு மனிதனுடைய, ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுன 5 காரியங்கள். ஒரு மனிதனுடைய, ஒரு குடும்பத்தினுடைய
வளர்ச்சியை தடுக்கிற 5 காரியங்கள்: 1 துர்க்குணம், 2 கபடம், 3 வஞ்சகம், 4 பொறாமை, 5வது புறங்கூறுதல். இதெல்லாம் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல இந்த திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். இன்னைக்கு காலையில் எழும்பின உடனே நிறைய பேருக்கு பால் குடிக்கணுங்கிறதான வாஞ்சை இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னால என்ன பாலை குடிச்சிருக்கணும்? என்ன பால் இது? இது என்ன பால்? ஞானப்பால். இது வசனமாகிய ஞானப்பால் நமக்குள்ள உள்ள போயிட்டுன்னா எப்படி நாம் குடிக்கிறதான அந்த மாடினுடைய பால் நமக்கு சரீரத்தில், எலும்புகளில், ஊன்களில், சதைகளில் ஒரு சுறுசுறுப்பை கொண்டு வருகிறதோ அதே காட்டிலும் பன்மடங்கு நாம் வளருவதற்கு இந்த ஞானப்பால் நமக்கு உதவி செய்கிறது. இதை நேசிக்கணும். இதை என்ன செய்யணும்? நேசிக்கணும். எப்பமெல்லாம் நேரம் கிடைக்கும் அப்பமெல்லாம் இந்த ஞானப்பால் எடுத்து கொஞ்சம் பார்க்கும். சிலருக்கு எப்பமெல்லாம் நேரம் கிடைக்கும் அப்பமெல்லாம் படுக்கைக்கு போயிடுவாங்க. எங்க போயிடுவாங்க? கொஞ்ச நேரம் படுத்து என்ன செய்யணும்? தூங்கணும். சோம்பேறியே அப்படின்ட்டு பைபிள் சொல்லியிருக்கு. நான் சொல்ல விரும்பலை. நேரம் கிடைக்கும்போது ஆண்டவருடைய வசனத்தை நேசிக்க வாஞ்சிக்கிறதான அந்த குடும்பம் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே என்ன செய்யும்? சொல்ல மாட்டேங்க. நாங்கள் படுத்து தூங்குறது உங்களுக்கு எப்படி ஃபஸ்ட்டு தெரியும்? நீங்கள் இருக்கிற பொசிஷனை பார்த்தா தான் எங்களுக்கு தெரிஞ்சிரும்ல. சில நேரங்களில் எங்களுடைய சரீரத்திலும் பலவீனங்கள் இருக்க தான் செய்யும். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு அடுத்தாப்புல இந்த ஞானப்பாலின் மேலே நமக்கு ஒரு வாஞ்சை செஞ்சிடும், வந்துடும். ராத்திரி கரெக்டாக ஒரு 10:15 10:30 மணிக்கு படுத்தா காலைல 4:30க்கு ஆண்டவர் எழுப்பிடுறார். சிலருக்கு கிடைக்கிற நேரம்லாம் தூக்கம்தான், தூக்கத்தின் ஆவி, கனநித்திரையின் ஆவி. சிலர் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, எப்படி பாஸ்டர் 10 நிமிஷத்துல எந்திரிச்சு வரீங்க? நான் தூங்கணுட்டு தூங்க மாட்டேன், என் கால் கை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ரெஸ்டாக அவ்வளோதான். எதற்காக நான் சொல்றேன்னா, நான் என்னை ஞானவான் என்று சொல்லவில்லை. இந்த ஞான பாலின் மேல் நமக்கு வாஞ்சை இருக்கும்போது நம்முடைய மாம்சிகம் பலவீனம் உள்ளது தான். ஆவியோ எப்படிப்பட்டது? ஏன்னா நம்ம பரிசுத்த ஆவியினால நிரம்பி இருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியினால நிரம்பி இருக்கிற பிள்ளைகள் அவர்கள் நாளுக்கு நாள் என்ன செய்கிறார்கள்? ஓங்கி வளருகிறார்கள். அல்லேலூயா. ஓங்கி என்ன செய்கிறார்கள்? வளருகிறார்கள். இன்னொரு வசனத்தை கூட அதுக்கு வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே வாஞ்சியாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே கை கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். இதிலெல்லாம் எல்லாவற்றிலும். அதுக்காக பாவத்தில் வளர்ந்துடாதீங்க, அநியாயத்தில் வளர்ந்துடாதீங்க. பரிசுத்தத்திலையும் தேவ கிருபையிலையும் தேவ தயவிலையும் நாளுக்கு நாள் நாம் என்ன செய்ய வேண்டும்? விருத்தி அடைய வேண்டும். அதான் சத்தியத்தை அன்புடன் கை கொள்ளும். நேற்றைக்கு இரவில் நடந்ததான ஜெபத்தில் ஒரு காரியத்தை சொன்னேன். நம்முடைய பிதாக்கள் அவங்களுக்கு தெரிந்திருக்கிற பிரகாரம் கொஞ்ச காலத்துக்காக அவங்க நம்மளை என்ன செய்கிறார்கள்? சிட்சிக்கிறார்கள். ஆனால் ஆவிகளின் பிதாக்களோ நாம் பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நாம் 12ஆம் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிடுங்க. அதில் 8வது வசனம் என்று நினைக்கிறேன். 9வது வசனம். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவியின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் எங்க அடங்கி இருக்கிறோம்? கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. நேற்றைக்கு இந்த கேள்வியை நைட் ஜெபத்தில் கலந்து கொண்டதான 12 பேர்ட்டையும் கேட்டேன். இன்னைக்கு சபையில் கேட்குறேன்.
அதாவது பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றுகிறபடி கொஞ்ச காலம் சிட்சிக்கிறார்கள். இவரோ நம்முடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். அல்லேலூயா. மாம்சத்தின் தகப்பன்மார்களுக்கு, பிதாக்களுக்கு, பிதாக்கள்னா யாரு? தகப்பன்மாருக்கு அஞ்சு நடக்கிறாங்க. ஆவியின் தகப்பன்மார்களுக்கு அஞ்சு நடக்கிறோமா? அங்க அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 8வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவிகளின் பிதாக்களுக்கு, ஆவிக்குரிய தகப்பனுக்கு அஞ்சு நடக்கிறோமா? அவர் ஒண்ணு சொன்னா 10 சொல்லதுக்கு ரெடியா இருக்கிறோம். கீழ்ப்படியாத ஆவி பரிசுத்தத்துல உங்களுக்கு எப்படி பங்கு கிடைக்கும்? எங்களை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஃபீட்ல நின்று சொல்றேன், எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு நாங்கள் 5 தான் நடந்திருக்கிறோம். ஒரு சிலர் தான் அலையிலையா சொல்றீங்க. 5 நடக்கணும். ஏன்னா அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும். எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் பார்த்தீங்களா, வெள்ளை காக்கா பறக்குது. ஆமாய்யா, வெள்ளை காக்கா தான் பறக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லுவோம், இல்லை அது கருப்பு காக்காட்டா நீ வெள்ளை. ஐயா, உங்க கண்ணுக்கு அது வெள்ளையா தெரிஞ்சா என் கண்ணுக்கு அது எப்படி தான் தெரியுது? எதிர்த்து பேச முடியாது, எதிர்த்து என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நாம் வளர்வதற்கு நம்முடைய ஆவிக்குரிய பிதாக்களுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் என்ன செய்யுங்க, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் என்ன செய்யுங்க, நிமிர்ந்து நில்லுங்க. அப்படிதானே சொல்லப்பட்டிருக்கு. அடங்கி இருக்கு. தேவன் நம்ம உயர்த்தணும்னா நமக்கு ஒரு அடக்கம் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த 5 காரியத்தையும் விட்டு புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருக்க வேண்டும். அன்புடன் அந்த சத்தியத்தை நாம் என்ன செய்யணும், கைக்கொள். அன்புடன் அந்த சத்தியத்தை என்ன செய்யணும். ஆண்டவர் அந்த வசனத்தை சொல்லியிருக்காரு, அவர் நமக்கு எடுத்து தராரு. அந்த வசனத்துக்கு நான் கை கொள்ளணும். அவர் கை கொள்ளுதாரோ கொல்லையோ, நான் கை கொள்ளணும். அல்லேலூயா. அந்த சத்தியத்திற்கு எவர்கள் கை கொள்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவுக்குள், தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் அவர்கள் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். எல்லாவற்றிலையும் அவர்கள் என்ன செய்வாங்க, வளர்ந்து. எனக்கெல்லாம் ஆசை, என் காலத்துக்கு முன்னால இந்த சபையில் கூடி வருகிற ஒருத்தருக்கும் கடன் என்கிறதான ஒரு மட்டம் இருக்கக்கூடாது. அவங்க தாராளமாக இருக்கக்கூடியதான ஒரு வளர்ச்சியை கர்த்தர் சபையில் கட்டளையிட வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய நீண்ட நாள் ஜெபம், அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு சிலருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அதை செய்திருக்கிறார். அதே போல கடன் இல்லாமல் அவர்கள் நல்ல வீடுகளை கட்டி, வசதியான வீடுகளை கட்டி, அதில் நல்ல பொருட்கள் உடையவர்களாய் அவர்கள் வாழணும். அவங்க வீட்டில் போய் நான் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு வரணும். அந்த வளர்ச்சியை நாங்கள் கண்டு என்ன செய்வோம், சந்தோஷப்படுகிறதான நாட்கள் தேவனாகிய கர்த்தர் வெகு சீக்கிரமாய் இந்த சபையிலே கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. வளர்ந்து கொண்டே இருக்கணும். நம்முடைய வளர்ச்சியை தட்டுவதற்கு பிசாசின் உபதேசங்களுக்கு, பிசாசின் கிரியைகளுக்கு, மாம்சத்தின் கிரியைகளுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. நாம் ஆவியில் வளருகிறவர்கள். நாம் எதில் வளருகிறோம்? சொல்ல முடியும். எதில் வளருகிறோம்? ஆவியில் வளரும். ஆவியில் வளர 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 ஞானம் வளரும். ஞானம் என்ன செய்யும்? ஒரு வசனத்து கூட இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டதான வார்த்தையை நீங்க கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார்னா என்ன அர்த்தம்? வளர்ந்தார். அப்போ தேவ கிருபை, மனுஷ தயவு, இன்னும் அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசியுங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 80வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு
இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும். வனாந்தரங்களிலே பாருங்க, வனாந்தரத்துல இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் அந்த பிள்ளையோட கூட என்ன செய்கிறாரு? இயேசு நம்மோடு கூட இருந்தாச்சுன்னா எந்த காரியமும் நம்முடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தாது. வளரக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மை வளர்த்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. வளரக்கூடிய அளவுக்கு நாம் என்ன செய்வோம்? வளர்ந்து கொண்டே இருப்போம், வளர்ந்து கொண்டே இருக்குவோம். அப்படி வளர்வதற்கு தேவனாகிய கர்த்தர் 2 காரியத்தை வச்சிருக்கிறார். எதில் வளரணும் அப்படின்னா 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, தேவ கிருபையிலையும் அவரை அறிகிற அறிவிலையும் வளர்ந்தாச்சுன்னா போதும். உலகத்தின் ஞானத்தில் வளர்றவங்களுக்கு ஒரே ஒரு ஆசீர்வாதம். ஆனா தேவ கிருபையிலையும் தேவ அறிவிலையும் வளர்கிறவர்களுக்கு 2 ஆசீர்வாதம். இல்லையா? சொல்ல மாட்டேங்க. மனுஷ ஞானத்தில் வளர்றவங்களுக்கு உலகத்தில் நல்லா இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளர்கிறவங்களுக்கு 2 ஆசீர்வாதம், இம்மையிலையும் மறுமையிலையும். அவங்க இம்மையில மட்டும் ஆசீர்வாதமாக இருக்கலாம், ஆனா மறுமையை குறித்த அந்த நிச்சயம் அவங்களுக்கு கிடையாது. ஆனா நமக்கு என்னது இருக்கு? நமக்கு என்னது இருக்கு? மறுமையை குறித்ததான இன்னைக்கு ஏசப்பா வந்தா நான் பரலோகத்துக்கு போவேங்கிற நிச்சயம் எனக்குள்ள இருக்கிறது என்று சொல்கிறவர்கள் மட்டும் 2 கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்போ அந்த நிச்சயம் நமக்கு இருக்கு. அவங்ககிட்ட போய் கேட்டா ஏசப்பா வாராரா அப்படின்ட்டு அவங்க கேட்பாங்க. அவங்களுக்கு அந்த நிச்சயம் என்ன செய்யாது? கிடையாது. ஆகினால்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் என்ன செய்யுங்கள்? வளருங்க. அவரை அறிகிற அறிவு நமக்கு வரணும். ஒன்றான மெய் தெய்வமாகிய உம்மையும் நீர் அனுப்பினதான இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பாடத்தை அறிந்து விடலாம், பலர் சொன்னதான காரியங்களை அறிந்து விடலாம், பல பிலாசபிக்கலை நம்ம படித்து விடலாம், நாமளும் ஒரு பிலாசபரா மாறிடலாம், தத்துவ மேதைகளாய் என்ன செஞ்சிடலாம்? மாறிடலாம். ஆனா தத்துவ மேதைகளாய் மாறி எல்லாவற்றிலையும் வசதியாய் இருக்கும்போது பரலோகத்தின் தரிசனம் நமக்கு இருக்கிறதா? நம்முடைய வளர்ச்சியினுடைய எண்டு எதா இருக்க வேண்டும்? பரலோகமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எதா இருக்கணும்? அதுக்கு தாங்க இந்த பிரயாசம், அதுக்கு தான் இந்த பாடு, அதுக்கு தான் இந்த ஜெபம், அதுக்கு தான் இந்த வேத வாசிப்பு, அதுக்கு தான் அவங்கள போல வாழாமல் எல்லாத்துலேயும் அடக்கமாய் நாம் என்ன செய்கிறோம்? வாழுகிறோம். நல்லா சிந்திச்சு பாருங்க, நல்லா யோசித்து பாருங்க. கர்த்தருடைய கிருபையில நாளுக்கு நாள் வளருகிற அவரை அறிவிற அறியல்வில என்ன செய்யணும்? அப்படி வளரும்போது 30, 60, 100 பலன் கொடுக்க கர்த்தர் என்ன செய்வாரு? பலன் செய்வார். சிலர் பலனே கொடுக்கல. ஒரு மரம் இருக்கு, பலனே கொடுக்கலன்னா அந்த மரத்தை பார்க்க நேரம்ல எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இருந்து நிலத்தை என்ன செய்யுது? ஆமா, நாம் சபையில் இருக்கிறோம், வேதம் நம்முடைய கையில் இருக்கு, முழங்காலில் நிற்கிறோம். எதற்கு என்றால் நாம் வளர்ந்து கர்த்தருக்கு கனி கொடுக்க வேண்டும். யாருக்கு கனி கொடுக்கணும்? கர்த்தருக்கு. அவர் வரும்போது ஒரு தாளந்தை வாங்கினவனை போல புதைச்சிட்டு நிற்கிறவனாய் அல்ல. அவர் வரும்போது நம்முடைய கை நிறையா அவரை எதிர்கொண்டு போக கனிகளை கொண்டு செல்வார். அல்லேலூயா. கனிகள் நம்முடைய கரங்கள்ல இருக்கு. என் அன்பு தேவ தேவ பிள்ளையே, காலையில் எழும்பின உடனே ஏன் ஜெபிக்கிறீர்கள்? காலையில் எழும்பின உடனே ஏன் வேதம் வாசிக்கிறீர்கள்? எவ்வளவுதான் தாகமாயிருந்தாலும், எவ்வளவுதான் அசதியாய் இருந்தாலும், காலையில் எழும்பின உடனே முழங்கால் நின்று ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வேதத்தை வாசித்து விட்டு பின்பு எல்லா வேலைகளையும் ஆரம்பிக்கிறீர்களே, எதற்கு என்றால் கர்த்தருக்கு நாம் கனி கொடுப்பதற்கு. அல்லேலூயா. யாருக்கு கனி கொடுக்கணும்? கர்த்தருக்கு என்ன செய்யணும்? கனி கொடுக்கணும். நான் அடிக்கடி என்னுடைய பிள்ளைகிட்ட சொல்லுவேன், உனக்கு பாடம் புரியலையா? அந்த கேள்வியை பார்த்தாலே சில பிள்ளைகளுக்கு அந்த கேள்வியை பார்த்தாலே படித்ததெல்லாம் மறந்துடும். அந்த பதில் எழுதுறதுக்கு படித்ததெல்லாம் என்ன செஞ்சிடும்? அந்த பிசாசை விரட்ட என்ன செய்யணும் தெரியுமில்ல? அந்த நேரத்தில் முழங்கால் போடணும்.
23ஆம் சங்கீதத்தையாவது அல்லாட்ட 117ஆம் சங்கீதத்தையாவது எடுத்து வாசித்துட்டு ஒரு கையை வச்சு ஜோம் பண்ணிட்டு படித்தா எந்த பேயை விரட்டணுமோ அந்த பேய் நீங்கினதுக்கப்புறம் அதில் இருக்கிற கருத்து நமக்குள்ள புரிய ஆரம்பிச்சு. அல்லேலூயா. அதோட கடந்து போராடக்கூடாது, அதோட கடந்து என்ன செய்யக்கூடாது, படிக்கிற பிள்ளைகள் அதோட கடந்து போராடக்கூடாது. அப்படியே லிமிட். ஒரு மனமாக்கி முழங்கால் நின்று ஒரு சின்ன சங்கீதத்தை வாசித்து கையை வச்சு, ஆண்டவரே இந்த பகுதி எனக்கு புரிய மாட்டுக்கு, இந்த பகுதியிலிருந்து நாளைக்கு ஒரு கேள்வி வரும் என்றால் அதற்கு நான் தகுந்த பதில் எழுதுவதற்கு எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி ஜெபித்து விட்டு படிக்க ஆரம்பிச்சா அந்த படிக்கிற நேரத்தில் புரிகிறது மட்டுமல்ல, எழுதும்போது பரிசுத்த ஆவியின் தேவனே கூட இருந்து எழுதி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பிள்ளையெல்லாம் பரீட்சை எழுதிட்டீங்க, இப்போ ஜெபம் பண்ணுதீங்களா? ஆண்டவரே திருத்துகிற பேராசிரியருடைய கண்களில் எனக்கு என்னது கிடைக்கணும்? ஆமாம், திருத்துகிற பேராசிரியருடைய கண்களில் என்னது கிடைக்கணும்? அதுக்கு ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு ஜெபம். அந்தந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் போது ஆவியான தேவன் கூட இருந்து உங்களை நல்ல கனி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். பாருங்க, அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது எஸ்தர். ஆனால் அவள் வளர ஆரம்பிச்சா. எது வரைக்கும் வளர்ந்துட்டா? எது வரைக்கும் வளர்ந்தா? ராணி என்கிறதான பட்டம் பெறுவதற்கு என்ன செஞ்சிட்டா? வளர்ந்துட்டா. எங்க வளர்ந்துட்டா சொல்லுங்க? அவளுடைய மாம்சிக குணமோ, மாம்சிக தகுதியோ, மாம்சிகத்தில் அவளுடைய காரியமோ அவள் அந்த உயரத்துக்கு கொண்டு வந்துருமா? அவள் அடங்கி இருந்தாள். அவள் என்ன செய்திருந்தா? அடங்கி. எகாய் கட்டளையிட்ட காரியத்தை மட்டும்தான், எகாய் கட்டளையிட்ட பரிசுத்தாவின் தேவன் கட்டளையிட்ட காரியத்தை தவிர வேறு ஒன்றை அவள் தொட்டு கூட பார்க்கல. அந்த ஸ்தானத்துக்கு, அந்த இடத்துக்கு போன உடனே மற்ற கன்னி பெண்கள் எல்லாம் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் விருப்பப்பட்டு கேட்கறது எல்லாம் கொடுக்கப்படும். ஆனா எங்க மட்டும் போக முடியாது? ராஜாவுக்கு முன்னால மட்டும் என்ன செய்ய முடியாது? எல்லாம் என்னென்ன வேணுமோ சகலமும் கொடுக்கப்படும். ஆனா ராஜாவுக்கு முன்னால போனோம்னா நம்ம அடங்கி இருந்தால்தான், கட்டுப்பாட்டோடு இருந்தாதான் ராஜாவுக்கு முன்னால போக முடியும். அல்லேலூயா. எஸ்தர் அதுதான் செஞ்சா, எதையுமே கேட்கல. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறு ஒன்றையும் அவள் என்ன செய்யவில்லை, வேற ஒன்றையும் அவள் என்ன செய்யல, கேட்கவில்லை. ஆண்டவரே நீர் என்னை எப்படி நடத்த சித்தம் கொண்டீரோ அப்படி நடத்தும் என்று சொல்லி அவருடைய கரத்துல நம்ம பூரணமாய் ஒப்பு கொடுத்துட்டோம்னா அவர் நல்லா வளர்த்துக்கிட்டே இருப்பார். அவர் நம்ம வளர்த்துக்கிட்டே நிச்சயமார். அதான் நேற்றைக்கு நடந்ததான ஜெபத்தில் சொன்னேன். அது இப்போ எனக்கு ஞாபகத்தில் வருது. 10 படிக்கிறது வரைக்கும் அந்த பிள்ளைகள் அடங்கி இருக்கும். 10 படித்து முடித்த உடனே லேசாக கொம்பு வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். கொம்பு என்ன செய்யும்? வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். 12 முடித்தா கொம்பு நல்லாவே தெரியும். அப்புறம் காலேஜ் படிச்சுட்டா அவ்வளோதான். இனி நான் ஏன் உங்கள் சொல்லுக்கு கீழ்ப்படினோம்? இல்லை, உங்களுக்கு ஒரு நல்ல சம்பவத்தை நான் வைக்கிறேன். எஸ்தர் ராஜாத்தி ராணி என்கிற அளவுக்கு உயர்ந்து 127 தேசம் அவளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருவதற்கு அவள் அடங்கி இருந்தாள். யாருக்கு? பரிசுத்த ஆவிக்கு, பரிசுத்த ஆவியின் தேவனுக்கு. அதே போல எந்த குடும்பத்தில், எந்த நபருக்குள்ள அப்படிப்பட்டதான ஒரு அடக்கம் காணப்படுகிறதோ அந்த அடக்கம் நிறைந்த குடும்பத்தில் ஒரு வளர்ச்சியை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். வளரும், அது தானா என்ன செய்யும்? வளரும். பார்க்கும்போது இது வளரலையே தேஞ்ச மாதிரி இருக்க, வளரலையே தேஞ்ச மாதிரி இருக்க, வளரலையே தேஞ்ச மாதிரி இருக்கன்னு எல்லா கண்ணும் சொல்லும். ஆனால் ஆவியானவர் வச்சிருக்கிறாரு, பட்டார்ந்து வளர்த்து மேலே கொண்டு போய் வச்சு அழகு பார்ப்பதற்கு பரிசுத்தாவின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பரிசுத்தாவின் தேவனுக்குள்ள நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து. அந்த வசனம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் மொர்தெக்காயின் இடத்தில் வளரும் போது எப்படி கீழ்ப்படிந்தாலோ அதே போல அவள் ராணியாக உயர்த்தப்பட்ட போதும் மொர்தெக்காய்க்கு என்ன செய்தாளா? கீழ்ப்படிந்து நடந்தாள்.
ஆண்டவர் வல்லத்தில் கொண்டு போயிட்டார். வேகமாக மேலே என்ன செய்தார்? கொண்டு போகிறார். வேகமாக மேலே என்ன செய்தார்? கொண்டு போகிறார். ஆகினால் எனக்கு அன்பு தேவனுடைய சின்னமே, வளர்வதற்கு ஒரு நல்ல உதாரணம், வளர்வதற்கு ஒரு நல்ல உதாரணம் இயேசுவே சொல்கிறார். காட்டு புறாவை கொஞ்சம் கவனிச்சு பார்ப்பார். அது எதுவும் செய்யறதில்லை, அது நூறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்க்கிறதும் இல்லை. அவைகளுக்கே உங்களுடைய பரமபிதா அழகாக உடுத்து வைத்து அவங்கள அந்த அவைகளையே இவ்வளவு ஆச்சரியமாக கர்த்தர் நடத்துதாருன்னா அதை காட்டில் நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. லூக்கா 12ஆம் அதிகாரம் 27 முதல் 30 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் நூற்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறதும் இல்லை. ஆனாலும் அந்த சாலமன் ராஜா காலம் முதல் இதுவரைக்கும் அவைகள் புசித்தது போல, அவைகள் உடுத்தது போல ஒருவரும் என்ன செய்யல, உடுத்திருந்தது இல்லை என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? சொல்கிறார். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷத்துக்கு மேலாக நான் எனக்கு வஸ்திரமே எடுத்தது கிடையாது. நானா போய் எனக்கு வஸ்திரங்கள் எடுத்தது கிடையாது. எனக்கு கர்த்தர் தருவார். ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நீங்க ஊழியக்காரங்க, நீங்களும் ஊழியத்துக்கு வாங்க, கர்த்தர் தருவாரு. சொல்ல மாட்டேங்கீங்களா? இல்லையா? ஆரம்பத்தில் வந்தோடனே சில காலங்கள் கஷ்டப்படணும். என்னுடைய ஆரம்ப ஊழியத்தில் நான் கஷ்டப்பட்டேன். பிள்ளைகளுக்கு பால் வாங்கி கொடுப்பதற்கு காசு இருக்காது, அவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஆனாலும் கர்த்தருக்குள்ள உறுதியா இருந்தோம். காலங்கள் வந்துச்சு, கர்த்தர் நம்மை ஓங்கி வளர செய்யும் போது அந்தந்த காலத்தில் எது தேவையோ அதை கர்த்தரே கொடுக்கிறார். அல்லேலூயா. நான் இன்னைக்கு போட்டிருக்கிற இந்த வஸ்திரம் நான் எடுத்தது கிடையாது, விசுவாசிகள் எடுத்து கொடுத்தது. யார் எடுத்து கொடுத்தது? அதனால தான் இப்போ சொல்லியிருக்கிறேன், நீங்கள் எடுத்தால் கொஞ்சம் மொரடிக்கிற இடம்லாம் அங்கே எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. நம்ம சரீரம் அதை ஒத்துக்கிட்ட மாட்டேங்க, நைஸ் ஆகிடுங்க. இல்லையா? இல்லையா? அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை உடுத்து வைக்க வல்லவராய் இருக்கிறார். இப்படி இருக்க அங்க சொல்லப்பட்ட 28வது வசனத்துல இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டில் இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் நிவிதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நம்ம வளர்வதற்கு தடையா இருப்பது என்னது தெரியுமா? தடையா இருப்பது என்னது தெரியுமா? ஒன்று, வசனத்தை கேட்க மாட்டோம். 2வது, சந்தேகம். நான் சொல்ல 29வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, என்னையே பார்க்குறீங்களா? அங்க வசனத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்க. சந்தேகம் வந்துருது இல்ல வாழ்க்கையில? வாழ்க்கையில சந்தேகம் வந்துடுது. சந்தேகம் என்கிற பிசாசு எந்த வீட்டுக்குள்ள வந்துச்சோ அந்த வீடு குழப்பத்துக்குள்ள போயிடும். சமாதானம் இருக்காது, வளர்ச்சியை என்ன செய்யும்? கெடுக்கும். நல்ல வீரியமா வளர்ந்துகிட்டே இருப்போம், வீரியமா ஆண்டவர் நம்மள ஆசீர்வதித்து நல்லா வந்துகிட்டே இருப்போம். திடீர்னு குறுக்க ஒன்று இறங்குது பாருங்க, அது குறுக்க வந்து கட்டு பண்ணுது. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கூடாது, அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கூடாது. ஏன்னா நம்மை வந்து ஆண்டவர் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் மகிமைக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரு? நிரப்ப அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்கள் கேளாமல என்னத்தையா சாப்பிடுவோம், என்னத்தையா குடிப்போம், நாளைக்கு என் பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை நான் செய்யணுமா, என்னத்தையா செய்யணும், என்னத்தையா செய்யணும். நான் நேற்றைக்கு பிரதர் என்னாச்சு முத்துட்ட பேசினேன். ஒரு ஃபோன் அவருக்கு வந்துச்சு. நான் சொன்னேன், ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு நீ சொல்லு அப்படின்னு. அது என்ன மேட்டர்லாம் சொல்ல மாட்டேன், அது எனக்கும் அவருக்கு தான் தெரியும். எதற்காக நான் இதை சொல்றேன்னா, அவர் 3 பொம்பளை பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி வச்சிருக்கிறாரு. பக்கத்தில் இருக்கிற என்னாச்சு மொத்தம் 3 பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி வச்சிருக்கிறாரு. பிரதர் சாமியல் பிரதர் 3 பொம்பளை பிள்ளைகளுக்கும் திருமணத்தை நடத்தி வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் கிருபையா நடத்த தானே செஞ்சிருக்கிறாரு. அப்ப அவங்க போய் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆனா வேற யார்ட்டையும் கேட்கக்கூடாது.
தேவனிடத்துல எத்தனை திருப்புனாலும் போய் கேட்டா அத்தனை திருப்பும் அவர் அள்ளி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார், கிள்ளி கொடுக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அவர் எப்படி கொடுப்பாரு? அள்ளி கொடுப்பார். நம்ம கொடுத்தா பாக்கெட்ல இருந்து எடுக்கும் போதே நவுட்டுவோம். எடுக்கவா எடுக்க வேண்டாமா, எடுக்கவா எடுக்க வேண்டாமா. சில பிள்ளைகள் தண்ணி குடிக்கும் போதே வாயில் தண்ணி வச்சுட்டு விழுங்கவா விழுங்க வேண்டாமா, விழுங்கவா விழுங்க வேண்டாமா. அந்த நேரம் பார்த்து யாராவது சிரிப்பு காமிச்சுப்பாங்க, படாக்கட்டு பக்கத்தில் இருக்கவங்க மேலே என்ன நின்றுடும். இதுதான் நம்முடைய விளையாட்டு. நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், ஆண்டவர் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிச்சா, தேவன் நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் போது அவர் அள்ளி கொடுக்கிறார், கிள்ளி கொடுக்கிற தேவன் அல்ல. அதற்கு நாம் செய்யக்கூடியது என்னவென்றால், நம்மை சுற்றிலும் நெருங்கி இருக்கிற பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு இயேசுவை மட்டும் நோக்கி வளர வேண்டும். யாரை மட்டும்? அப்பாவை மட்டும் பார்க்கணும். அப்பாவை மட்டும் பார்க்கணும். அப்பாவை மட்டும் நல்லா பார்க்கணும். வேற யாரையும் பார்க்காதீங்க. அப்பா மட்டும் நல்லா பார்த்தப்பா, உம்மிடத்தில் சகல ஆசீர்வாதமும் இருக்கு, பூமியும் அது நிறைவும் என்னுடையது என்று சொன்னீரே. நான் விசுவாசத்தில் 21 நாள், இந்த 8 நாள் ஜெபத்தில் ஒரு நாள் நான் சொன்னேன். வந்தவங்களுக்கு தெரியும் என்ன சொன்னேன்னா, நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனார் பாஸ்டரை அவர்கள் இந்த சபையை பிரதிஷ்டை செய்யும்போது இந்த 7 திருப்பு என்ன செய்யப்படும்? விரிவாக்கப்படும். இங்கே 7 திருப்பி விரிவாக்கப்படுவதற்கு இடம் இல்லை. அதனால ஆண்டவர் இன்னொரு 30 சென்ட் இடத்தை தரணும் அப்படின்னு ஆமே சொன்னேன். அன்னைக்கு ஜெபத்தில் வந்தவங்களுக்கு தெரியும். நீ வந்தியா? ஆமாம், வந்தவங்களுக்கு தெரியும். 30 சென்ட் இடத்தை கர்த்தர் தரணும். நீங்கள் 3 சென்ட் இடம் வாங்குறதுக்கே யோசிக்கலை, விசுவாசத்தில் ஜெபம் பண்ண மாட்டேங்கிங்களே. நான் 30 சென்ட் இடம், 30 சென்ட் இடத்துல என் இருதயத்தில் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த திட்டத்தை. இந்த சபையும் கட்டும்போது என் இருதயத்தில் ஆண்டவர் என்ன பிளான் கொடுத்தாரோ அந்த பிளானில் தான் கட்டினேன். பிரதர் இன்னாச்சிமுத்துக்கு எனக்கும் இந்த ஸ்டேஜ் வைக்கும்போது கொஞ்சம் வாக்குவாதம் வந்துச்சு. பிரதர், தரிசனத்துக்கு கீழ்ப்படிவோம், மற்ற காரியத்துக்கு என்ன செய்ய வேண்டாம். தரிசனம் மாம்சத்தின் காரியங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் என்ன செய்யும் இருக்கும். அதே போல் 30 சென்ட் இடம் கடந்த ஒரு 6 மாதமாக எனக்குள்ள அப்படி ஒரு பாரம். ஆனால் இப்போ கையில் காசு இல்லை. பார்க்கிங் போடுறதுக்கு 42,000க்கே காசை காணும். ஆனால் விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசத்தினால தான் இவ்வளவு நாளும் இந்த இடத்துல நாம் நிலைத்திருக்க கர்த்தர் என்ன செய்தாரு? உதவி செய்தார். சந்தேகப்படல, ஆண்டவர்கிட்ட தான் கேட்குறேன். நாம் போய் யார்ட்டையா கேட்க முடியுமா? யார்கிட்ட கேட்டாலும் உடனே சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன பாஸ்டர். அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? 30 சென்ட் இடம் நல்ல மெயினான இடத்துல கர்த்தர் தரணும். தந்து ஆலயத்தை கட்டி அந்த ஆலய பிரதிஷ்டைக்கு அந்த நேரத்தில் இருக்கிற விசுவாசிகள் நல்ல காரில் வரணும். நான் அப்படி தான் சொல்லி ஜோமன் அன்னைக்கு ஜோமன் போது அப்படி தான் என்ன செய்தேன் என்ன செய்தேன் ஜோமன்ன என்னுடைய ஜெபம், உங்களுடைய ஜெபம். ஆண்டவரே, நான் டிவிஜிபிட்டியில் வரணும், நான் ஜைக்கிளில் வரணும், நான் அதில் வரணும். அது உங்களுடைய ஜெபம். ஏன் ஜெபம் என்ன? ஆண்டவரே 30 சென்ட் இடத்துல நல்ல ஆலயத்தை கட்டணும். ஆலயத்தை கட்டும்போது என் விசுவாசிகள்லாம் காரில் நிற்கணும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாரத்தை இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட நினைச்சேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆங்காங்கே இருந்த எல்லா பிள்ளைகளும் அந்த இடத்துல காரில் நிற்கிறத என் கண் காணணும். இயேசுராஜா அப்படி இந்த சபையை வளர்க்க அவர் தீர்மானித்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைமை நீங்க பார்க்காதீங்க. நான் அடிக்கடி சொல்கிறதான காரியம் அதுதான். இன்னைக்கு இப்படி இருக்கிறோம், அதை பார்க்காதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்றால் எல்லா கண்களும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இந்த சபையில இருக்கிற ஒவ்வொருவரையும் அவிதமாய் கர்த்தர் உயர்த்த போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல ஆவியில நிரம்பி கர்த்தரை துதியுங்கள். சந்தேகம் வெளியிலே போகும்படி உங்களுக்குள்ள அந்த பரிசுத்தாவின் விசுவாசம் வரும்படியாக ஆமென், 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 ஆமென். அடிக்கடி சிலர் சொல்கிறதான காரியத்தை நான் கேட்டிருக்கிறேன். பாஸ்டர், 1 சென்ட் இடம் வாங்கினாலே எனக்கு எத்தனை லட்ச ரூபாய் தேவை? நான் உங்களுக்கு சொல்லுதேன்,
நீங்க வேற யாரையும் பார்க்க வேண்டாம். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நபரையும் நீங்கள் பார்க்க வேண்டாம். உங்களுடைய குடும்பத்திற்கு மேலாக இருக்கிற இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் பார்க்கும்போது அது எத்தனை லட்சமானாலும் அந்த லட்சத்தை அள்ளி கொடுப்பதற்கு இயேசு போதுமானவர். இயேசு போதுமானவர். அந்த இயேசுவை மட்டும் நீங்கள் நோக்கி பாருங்கள். உங்களுடைய கஷ்டங்களை கர்த்தர் மாற்றுவார். அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொன்னேன், எஸ்தர் ராஜாத்தியினுடைய வாழ்க்கையை குறித்து சொன்னேன். அவள் அந்த அளவுக்கு உயர்வதற்கு, அந்த அளவுக்கு ஒரு சிங்காசனத்தில் போய் இருப்பதற்கு, கிரீடம் சூட்டப்படுவதற்கு அவளுக்கு என்ன வசதி இருந்துச்சு? ஒன்றும் இல்லை. அவளுக்குள்ள ஒன்றே ஒன்று இருந்தது, கீழ்ப்படிதல். அவளுக்குள்ளே ஒன்றே ஒன்று இருந்தது, இந்த வேத பிரமாணத்தின்படிகாரம் நடப்பதற்கு. மொர்தெகாய் எந்த ஆவியின் கனிகளை, ஆவிக்குரிய ஜீவியத்தை அவனுக்கு சொல்லி கொடுத்தானோ அந்த படிகாரம் அவள் நடந்து கொண்டிருந்தால் காலங்கள் வந்துச்சு. எத்தனையோ வசதியான வீட்டில் உள்ள பிள்ளைகள் அங்கே போயிருக்கும்ல, நல்லா யோசித்து பாருங்க. எத்தனையோ வசதியான வீட்டில் உள்ள பிள்ளைகள் அங்கே போயிருக்கோம். ஏன் இன்னும் நான் சொல்றேனே, அவனுடைய மந்திரி சபையில் இருந்தாங்களே 7 பேர், அந்த 7 பேருடைய வீட்டில இருந்து கூட பொண்ணுகள் அங்கே என்ன செஞ்சிருக்கலாம், போயிருக்கலாம். அவங்க எல்லாரையும் கர்த்தர் புறம்பே தள்ளிவிட்டு எஸ்தருக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது போல இந்த பூலோகத்தில் இருக்கிற உங்களுடைய பிறந்தவர்கள், உங்களுடன் வசதியாய் ஜீவிக்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் புறம்பே தள்ளிவிட்டு ஒன்றும் இல்லை என்ற நிலவிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கோ கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்து, கிருபை கிடைத்து ஆண்டவர் மகிமையாய் உங்களை உயர்த்த போகிறார். மகிமையாய் உயர்த்த போகிறார். அதற்கு தான் உங்கள்ட்ட அடிக்கடி சொல்றேன், நன்றாய் ஜெபம் செய்யுங்கள். இந்த கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல ஒரு தனி வாஞ்சை உங்களுக்கு வரட்டும். சத்தியத்தை கை கொள்ளுங்கள். அப்படி செய்யும் போது என்ன நடக்கும்டா, சந்தேகப்படாமல் இருங்கள். 30வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி, இவைகள் எல்லாம் சொல்லுங்க, இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடி. அவங்க ஓடுதான், ஓடு ஓடு ஓடு, காலெஞ்சு ஓடு, காலெஞ்சு ஓடு 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 ஓடு, வாழ்க்கை முழுவதும் ஓடி கடைசியா வீட்டுக்கு வரும்போது அப்பாடி அம்மாடி. அவைகளெல்லாம் உலகத்தார் தேடி நாடி ஓடுகிறார்கள். நாமோ கர்த்தருடையவர்கள். அவர் சொல்கிறார், இவைகள் இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்களை பெத்த தகப்பன் அறியவில்லை. அதை நினைச்சுக்கிடுங்க. உங்களை பெத்த தாய் அறியல. திட்டோட்டமாய் சொல்கிறேன், என்னை பெத்த தகப்பன் இவைகள் எல்லாம் எனக்கு தேவைன்னு அறிந்திருந்தால் அவர் நான் 1.5 வயசுலயே இந்த உலகத்தை விட்டு அவர் கடந்து போயிருக்க மாட்டார்ல. 1.5 வயசுல என்னுடைய தகப்பனை இழந்திருக்கிறேன். எங்க அப்பாவுடைய முகம் கருப்பா, வெள்ளையா, சிகப்பா, நெட்டையா, குட்டையா, குண்டா, ஒல்லியா தெரியாது. இந்த காலத்துல அது போட்டோ இருக்கு. 57 வருஷத்துக்கு 58 60 வருஷத்துக்கு முன்னால என்ன போட்டோ இருந்துச்சு? ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே தெரியாது. ஆனா எங்க அப்பா அறியல, எங்க அம்மா அறியல. அறிந்தவர் சொல்றாரு, இவைகளெல்லாம் உனக்கு தேவைன்னு நான் அறிந்திருக்கேன்ப்பா, உன்னை அதனால தான் வளர்ச்சியின் பாதையில் நடத்தி கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு என்னது தேவைன்ட்டு எந்த இயேசுவை உன்னுடைய கரத்தில் பிடிச்சிருக்கிறியோ அந்த இயேசு அறிந்திருக்கிறார். சொல்லுங்க பாப்போம், எனக்கு என்னது தேவை என்று நான் பிடித்திருக்கிற இயேசு அறிந்திருக்கிறார். எனக்கு என்னது தேவை என்று என் கரத்தை பிடித்த இயேசு அறிந்திருக்கிறார். அந்த விசுவாசம் உள்ளவர்கள் தலைக்கு மேலாய் கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் பார்ப்போம். ஆமென், 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 ஆமென். ஒருவேளை இன்னைக்கு நீங்க இந்த நிலைமையில் இருக்கலாம். ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறதான ஒரு காரியம் இவைகள் எல்லாம் உங்களுக்கு. ஆனா நம்ம இருக்கக்கூடிய இடத்துல கரெக்டா இருக்கணும். நம்ம தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத காரியங்களை செய்துக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் கண்டுக்கிட்டே மாட்டார். சரியாகிறது வரைக்கும் விட்டு பிடிப்பார். சரியாகிறது வரைக்கும் என்ன செய்வார்? விட்டு பிடிப்பார். அவர் பாட்டில் விட்டுட்டு இருந்துருவார். சரியாகணும்.
சரியாகிறது வரைக்கும் அவர் விட்டு பிடிப்பார். சரி ஆகிட்டோமா, கண் இமைக்கும் நேரத்தில் நமக்கு ஒரு வளர்ச்சியை கர்த்தர் கட்டளையிட போகிறார். அவருக்கு நமக்கு வளர்ச்சியை கொடுப்பதற்கு ரொம்ப நேரம்லாம் தேவையில்லை. எவ்வளோ நேரம்தான்? கண் இமைக்கும், கண்ணை மூடி திறக்கிறதுக்கு முன்னால, கண்ணை மூடி திறப்பதுக்கு முன்னால. கடந்த நாட்களில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். திங்கட்கிழமை தூத்துக்குடியில் நம்முடைய பிள்ளையனுடைய வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னதான காரியம், இந்த குழந்தைய, இந்த வீட்டில் நான் சொன்னதான காரியம், குழந்தைய தூக்கி இப்படி தூக்கி நான் பிரதிஷ்டை செய்தேன். இன்னைக்கு அந்த குழந்தை வளர்ந்து இப்படி எனக்கு கொடுக்குறா அப்படின்னு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சோ புரியலையே எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அப்போ நம்முடைய பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் அந்த வளர்ச்சியின் பாதையில் என்ன செய்கிறார்? நடத்துகிறார். நான் இப்படி தூக்குனேன், இன்னைக்கு அந்த குழந்தை வளர்ந்து இப்படி எனக்கு என்ன செய்கிறது? கொடுக்குது. நிறையவோ குறையவோ இருதயத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷம் அந்த பிள்ளையினுடைய குடும்பத்தை வளர்ச்சியின் பாதையில் நடத்தும். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய சிறுமை, தேவனுடைய பிள்ளைகளே, இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று யாரும் அறியல. உலகத்துல இருக்கிற யாரும் அறியல. அவங்க எல்லாம் நம்மளை தட்டி இருக்காங்க. வா, உனக்கு என்ன? வா, உனக்கு எதுக்கு? போ, நீ அந்த இடத்த வாங்க வேண்டாம், நீ இந்த இடத்த வாங்கட்டாம், போ 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 போன்னு நம்மளை தட்டியிருக்காங்க. ஆனா ரட்சித்த தேவன், அபிஷேகித்த தேவன், நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் தட்டல. மகனே, பொறுமையாயிரு, உனக்கு என்னது தேவையோ அதை நான் தருவேன். அதை நான் அறிந்திருக்கிறேன். அதை நான் என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். எத்தனையோ பிள்ளைகள் இந்த இடத்துக்கு வரும்போது அவர்கள் கூரை வீட்டில் இருந்திருக்கிறாங்க, அவர்கள் ஓடு போட்ட வீட்டில் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நல்ல காங்கிரீட் போட்டு 1க்கு 2 மாடியை கட்டி அந்த வீட்டில் அவர்கள் வாசமாக இருக்கும்போது நான் எப்பொழுதுமே அந்த பழையதை நினைச்சு, ஆண்டவரே இதுக்கு இவங்க பொருத்தமானவங்களா? இல்லை, நீர் கொடுத்திருக்கிறீர், இன்னும் கொடுக்க போகிறபடியால் உமக்கு. ஆனால் அவங்க உள்ள இருக்கணும், வெளியில் போகக்கூடாது. அவங்க எங்கே இருக்கணும்? எங்கே இருக்கணும்? கர்த்தருக்குள்ளே இருக்கணும். எங்கே இருக்கணும்? கர்த்தருக்குள்ளே என்ன செய்யணும்? இருக்கணும். கர்த்தருக்குள்ளே என்ன செய்யணும்? கடந்த நாட்களில் கூட ஒரு குடும்பத்தை நான் சொல்லி அனுப்பினேன். என்னை பார்க்க வந்தாங்க. இப்போ அவங்க மகனுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கல்யாணத்துக்கு ஏண்டா தான் டேட்டு கேட்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்னை ஒரு பெரியவனாக நான் சொல்லலை. அன்னைக்கு வெறும் கையுமா வந்தாங்க, வெறும் கையுமா வந்தாங்க. இப்போ ஒரு நல்ல எத்திக்கா காரில் வந்தாங்க, 7 சீட்டர் காரில் வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன், 3 PH, 3 PHஸ்னா என்ன அர்த்தம்? 3 பெட்ரூம் உள்ள ஒரு வீட்டை நீங்கள் வசதியாக கட்டணும், நல்ல இடத்த வாங்கணும், வசதியாக கட்டணும். அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். இப்படி ஒரு ஆளு நம்மளுக்கு சொன்னது இல்லையே. ஏன்னா நான் தானே தகப்பன், தகப்பனுக்கு தான் பிள்ளை குறித்ததான ஒரு பாறை என்ன செய்யும்? இருக்கும். அந்த பிள்ளைகள் நல்லா என்ன செய்யணும்? இருக்கணும், நல்லா இருக்கணும். நான் உங்களுக்கு சொல்றேன், என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் நான் நல்லா இருக்கணும்னு எவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கிறாரோ அதே போல நாங்களும் எங்களுடைய கரத்தில் கொடுத்ததான பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு உங்களுக்கு தாயின் தகப்பனுமாய் இருக்கிற நாங்கள் இதுவரைக்கும் ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னும் ஜெபம் பண்ணுவோம், இன்னும் என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். ஆகையினால இவைகள் உங்களுக்கு என்னது உங்களுக்கு தேவைங்கிறத நான் அறிந்திருப்பதை பார்க்கிறேன், நீங்கள் அறிந்திருப்பதை பார்க்கிறோம். நம்மை ரட்சித்த தேவன், நம்முடைய கரத்தை பிடித்த பிதா, நம்மை வழி நடத்துகிற பரிசுத்தாவியின் தேவன் என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். அவருடைய கரத்தில் நம்ம பூரணமாக என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். பூரணமாக என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கும் போது நம்ம ஆரோக்கியமாய் வளருவதற்கு, ஓங்கி வளர ஆரோக்கியமாய் வளருவதற்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளித்த கன்றுகளை போல என்ன செய்வீர்கள்? ஆமாம், நம்மளை பார்த்து யாரும் அவனே சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கிறான்,
அவங்க கூட நான் கோயிலுக்கு போகவா அப்படின்ட்டு யாரும் சொல்லக்கூடாது. ஒன்றுமே இல்லாட்டாலும் சந்தோஷத்தின் மிகுதி உங்களை ஆரோக்கியமாய் வைக்கும். சந்தோஷத்தின் மிகுதி உங்களை எப்படி வைக்கும்? ஆரோக்கியமாய் என்ன செய்யும்? வைக்கும். சரி, கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஓங்கி வளருவதற்கு 2 காரியம். ஒன்று, பரிசுத்த ஆவி நம்மேல் ஊற்றப்பட வேண்டும். 2வது, நம்முடைய குடும்பத்தின் மேலே தேவனுடைய ஆசீர்வாதம் ஊற்றப்பட வேண்டும். இந்த 2ம் ஊற்றப்படும் போது எத்தனை புல்லுகள் எழும்பி நம்மை நெருக்கினாலும், ஒரு செடியை வளர விடாமல் நெருக்கிறது என்னதுதான்? விவசாயிகளுக்கு தெரியும். களைகள்னா என்ன? புல். அது ஓங்கி வளர்ந்து அது வளரக்கூடாதபடி, கனி கொடுக்க கூடாதபடி நெருக்கிறது போல எத்தனை புல்லுகள், எத்தனை கலைகள், எத்தனை துர்க்குணங்கள், எத்தனை பொறாமைகள், எத்தனை புறங்குறுதல்கள், எத்தனை மாம்சத்தின் கிரியைகள் நம்மை நெருக்கி கொண்டிருந்தாலும் அவைகளின் மத்தியில் பரிசுத்தாவின் வல்லமை ஊற்றப்படுகிறபடியினால், தேவனுடைய ஆசீர்வாதம் ஊற்றப்படுகிறபடியினால், கண்ணேமைக்கும் நேரத்தில் கர்த்தர் ஓங்கி வளர்ந்து நம்மை செழிக்க கர்த்தர் உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. வசனம் சொல்கிறது, வாசியுங்கள். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசித்து நான் முடிக்க போகிறேன். ஆவியான தேவன் உங்கள் மேலே அசைபாடுவாராக. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் எல்லாரும் தலையில கை வைங்க. என் சந்ததியின் மேல் சொல்லுங்க, வாயை திறந்து. கல்யாணம் முடியாத பிள்ளைனாலும் சொல்லுங்க. ஏன்னா நாளைக்கு நீங்க கல்யாணம் முடிச்சு உங்களுக்கு ஒரு சந்ததி வரப்போதில்ல. விசுவாசத்தோடு சொல்லுங்க, என் சந்ததியின் மேல் தேவ ஆவியையும், என் சந்தானத்தின் மேல் தேவ ஆசீர்வாதத்தையும் தேவன் ஊற்றுவார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். பார்ப்போம், உங்களுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு வேகமாய் நீங்கள் வளர போகிறீர்கள். ஆமென், 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 ஆமென். நீங்க வளருவதற்கு கர்த்தர் உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறார். சரி, அந்த வசனத்தை வாசிமா. ஊற்றுவேன், அதனால் முதலிருந்தே வாசி. தாகமுள்ள மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும். உங்க வாழ்க்கை இப்ப வறண்டு போயிருக்கு. வாழ்க்கை வறண்டு போயிருக்கு. ஆனா ஆண்டவர் இப்போ புதுப்பிக்க விரும்புகிறாரு. நீங்க ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி வந்த உடனே நீங்க அப்படியே நின்றுட்டு நிற்கீங்க. அந்த வளர்ச்சிக்கு மேலாக நீங்க வளரக்கூடாதபடிக்கு ஏதோ ஒன்று உங்களை தடை செய்து கொண்டிருக்கிறது. ஏதோ உங்களை வளரக்கூடாதபடிக்கு உங்களுடைய உள்ளத்தை நெருக்கி கொண்டிருக்கிறது. என்ன புல்லு நெருக்கிறதோ அந்த நெருக்கப்படுகிற புல்லு, அந்த நெருக்கப்படுகிற அனுபவம் இப்போ விசாலமாக்கப்பட்டு நீங்கள் வீரியமாய் வளர்வதற்கு பரிசுத்தாவின் தேவன் உங்கள் மேலே வந்து இறங்க போறாரு. அல்லேலூயா. வாசிமா தொடர்ந்து. ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளை போல் அவர்கள் வளர்வார்கள். நாம் வளர்வதற்கு பரிசுத்தாவின் வல்லமையும் தேவனுடைய ஆசீர்வாதமும் நம்முடைய குடும்பத்தின் மேல, நம்முடைய சந்ததியின் மேல, நம்முடைய சபையின் மேல எல்லா தடைகளையும் நீக்கி நாம் வளர்வதற்கு தேவ ஆவி, தேவ ஆசீர்வாதம் நமக்குள்ள ஊற்றப்படும்படியாக எல்லாரும் இருந்தவனமாகவே கொஞ்ச நேரம் கரங்களை கொட்டி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தருடைய நாமத்தினால் அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் சௌந்தரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சௌந்தரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சௌந்தரித்துக் கொள்ளுங்கள். ஆவியான தேவன் இப்பொழுது கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தாவின் தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கை வறண்டு தான் இருக்கு. உங்க வாழ்க்கை வறண்டு தான் இருக்கு. இந்த வறண்டு போன வாழ்க்கையில என்ன நடக்கும்? நான் கடனுக்கு மேல கடனாளியா இருக்கிறேனே, நான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா இருக்கிறேனே, நான் துன்பத்தின் மேல துன்பங்களை சகித்துக் கொண்டிருக்கிறேனே, இதற்கு ஒரு தீர்வு இல்லையா?
இதற்கு ஒரு முடிவு இல்லையா என்று அங்கலாய்க்கிற தேவ ஜனமே, கர்த்தர் உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்கு தான் இப்பொழுது பரிசுத்த ஆவி உன் மேல் ஊற்றப்படுகிறது. தேவனுடைய ஆசீர்வாதம் உன் மேல் ஊற்றப்படுகிறது. இனி உனக்கு நெருக்கங்கள் அல்ல, இனி உனக்கு நெருக்கங்கள் அல்ல. எவைகள் எல்லாம் நெருங்கி நின்றதோ அவைகள்ல கர்த்தர் ஒரு விசாலத்தை உண்டு பண்ணி நீ வீரியமாய் வளர்ந்து 30, 60, 100 பலன் கொடுக்க பரிசுத்த ஆவியின் தேவன் உன்னை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆமென், 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 ஆமென். ஆண்டவரே, ஒரு விசை கூட, ஒரு விசை கூட, ஒரு விசை கூட ஆண்டவரே, பிள்ளைகள் ஓங்கி வளரும்படியாக்க, நாங்கள் ஓங்கி வளரும்படியாக்க, எங்களுடைய சபை ஓங்கி வளரும்படியாக்க, எங்களுடைய விசுவாச குடும்பம் ஓங்கி வளரும்படியாக்க உம்முடைய ஆவியை ஒரு விசை கூட ஊற்றுங்கப்பா. உம்முடைய ஆசீர்வாதத்தை ஒரு விசை கூட ஊற்றுங்கப்பா. ஒரு விசை கூட ரிசீவ்னா, ஒரு விசை கூட அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேல வந்து இறங்குகிறது. ஒரு விசை கூட உங்கள் மேல தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை அவர் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உங்களை அவர் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உங்களை அவர் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நாம் பட்ட மரம் என்று சொல்லலாம், ஒருவேளை நான் காஞ்சி போன மரம் என்று சொல்லலாம், ஒருவேளை எனக்குள்ள ஈரப்பதமே இல்லையே, ஈரப்பதமே இல்லையே என்று நீ சொல்லலாம். ஆவியானவர் திட்டமும் தெளிவாய் சொல்லுகிற வார்த்தையை நீ விசுவாசிப்பாய் என்று சொன்னார். ஓ ரபால பாலாலிபி சந்தரபி கபால பாலால பாலபா ஓ ரபால பாலாலிபி சந்தரபி கபாலபா. ஓ, சிலருக்குள்ள பரிசுத்த ஆவியின் தேவன் வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ள சிலருக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்யக்கூடாதபடி அவர்களுக்கு ஏதோ ஒரு கட்டு, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு காரியம் தடை செய்து கொண்டிருக்கிறது. அந்த தடை செய்கிற காரியமே இயேசுவின் நாமத்தினால நீ வெளியில போ. இந்த சன பொழுதுல நீ வெளியிலே போ. என் பிள்ளைகள், என் பிள்ளைகள், என் பிள்ளைகள் வீரியமாய் வளரட்டும், வீரியமாய் வளரட்டும். எல்லா கோணங்களிலேயும் அவர்கள் வீரியமாய் வளரட்டும். மாம்சிகத்திலையும் வளரட்டும், ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் வளரட்டும். இம்மைக்குரிய மகிமைக்குரிய ஆசீர்வாதங்களினால் தம்முடைய பிள்ளைகள் வளரட்டும் கர்த்தாவே. இவர்கள் வளரக்கூடாதபடி, கனி கொடுக்க கூடாதபடி தடை செய்கிற பொல்லாங்கனை இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்கிறேன். அவைகளின் மத்தியில் பரிசுத்த ஆவியின் தேவன் இன்று பூரணமாய் ஒரு அபிஷேகத்தை தம்முடைய பிள்ளைகள் மேல், அவருடைய சந்தானத்தின் மேல ஆவியை இறைக்கினபடியினால் நமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் இரட்சகரே, நாங்கள் ஓங்கி வளர வேண்டும். நாங்கள் ஓங்கி வளருவது உம்முடைய சித்தமாய் இருக்கிறது. எங்களுடைய வளர்ச்சியை இனி எந்த பிசாசின் கிரியைகளும், எந்த சாத்தானுடைய செயல்களும், மாம்சத்தின் காரியங்களும் தடை செய்யாதபடிக்கு வாசித்த வசனத்தின் பிரகாரம் எங்கள் மேலும், எங்களுடைய சந்ததியின் மேலும், ஆண்டவர் எங்களுடைய சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவியையும், ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றி ஊற்றி வளரக்கூடாதபடி நின்ற எல்லா கலைகளையும், எல்லா புல்லுகளையும், எல்லா காரியங்களையும், எங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவரே அவைகளை எங்களை விட்டு நீக்கி எங்களுக்கு ஒரு விசாலத்தை உண்டு பண்ணி, இந்த நாளிலிருந்து கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் நாட்டுக்கப்பட்ட நாங்கள் ஒரு பனைமரத்தை போல வளர்ந்து செழிப்பாய் உமக்கு கனிகளை கொடுப்பதற்கு ஆவியான தேவன் எங்களுக்கு உதவி செய்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் சொந்த இடங்கள் வாங்கட்டும், வீடுகள் கட்டட்டும், வசதியான பொருட்கள் உடையவர்களாய் வாழட்டும், எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்தரலாம். அதற்கு இந்த நாளிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் உம்மை மட்டும் இருக பிடித்து கொள்ளட்டும், உம்மை நோக்கி பார்க்கட்டும். மற்றவர்களை பார்த்ததான அனுபவங்கள் போதும், உம்மை நோக்கி பார்த்து வளர பரலோகத்தின் தேவன் ஆகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பாராட்டியருளும்படியாய் ஜெபிக்கிறேன். கிருபை கூட இருக்கட்டும். உடைய பிள்ளைகளையும், அவருடைய சந்ததியையும்,
உடைய சந்தானத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஸ்தோத்திரம்.